guys, hearty welcome for my channel. நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு subscribe பண்ணல அப்படினா மறக்காம subscribe பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். and இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் காய்ஸ், ஹார்ட்டி வெல்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிவ்யூவில் பார்த்த மாதிரி ஒரு கலர் ரேடிங் நம்ம எப்படி அலைட் மோஷனில் மேக் பண்ணுறது அப்படி சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளஸ் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ரேஷியோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் டேப் பண்ணிவிட்டு இமேஜ் அண்ட் வீடியோ ஆப்ஷனில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், நான் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் நான் ஆட் பண்ணிவிட்டேன். அந்த இமேஜை டேப் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற 3 டாட் நீங்கள் டேப் பண்ணிவிட்டு ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. கொடுத்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு தேர்ட் ஆப்ஷன் கொடுத்து ரெடாக ஜூம் பண்ணிக்கோங்க. அண்டு நம்ம மற்ற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷேப்ஸ் ஆட் பண்ணி பிளெண்டிங் பண்ணிப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேப்ஸ்லாம் எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. நம்ம இமேஜ்லேயே எடிட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை டேப் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிவிட்டு அதர் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு சேனல் ரீமேப் RGB அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா ஒயில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தேர்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா ஜியில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அகைன் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. கலர் அண்ட் லைட் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் ஆர் கான்ட்ராஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் -10 கொடுத்துக்கோங்க. அண்ட் கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் +10 கொடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகைன் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. கலர் அண்ட் லைட்லேயே போய்க்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரீப்ளேஸ் கலர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் போய்க்கோங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீப்ளேஸ் கலர் நியூ கலர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ரீப்ளேஸ் கலரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளூ கொடுத்துக்கோங்க. கொடுத்து உங்களுக்கு கலருக்கு பக்கத்தில் 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஒரு பென்சில் ஐக்கான் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் டிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை டிக் பண்ண மாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மாறி இருக்கும். அண்ட் நியூ கலரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதையும் பார்த்தீங்கன்னா ப்ளூவாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு அதை ஃபுல்லாக நீங்கள் டார்க்காக வச்சுக்கோங்க அந்த கலரை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெஷ்ஹோல்டு அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 வச்சுக்கோங்க. அண்ட் ஃபெதர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 15 மாற்றிக்கோங்க. 15. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகைன் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. கலர் அண்ட் லைட் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேச்சுரேஷன் ஆர் வைப்ரன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 45 கொடுத்துக்கோங்க. அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. கலர் அண்ட் லைட் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 125 நீங்கள் கொடுத்துக்கோங்க. அண்ட் ஷேடோஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 90 கொடுத்துக்கோங்க. டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகைன் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. கலர் அண்ட் லைட்லேயே போய்க்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் டியூன் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் லிஃப்ட் அப்படின்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரஞ்ச் கிட்ட வர மாதிரி லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அண்ட் காமாவில் பார்த்தீங்கன்னா இருக்கும் அந்த ரவுண்ட் ஆப்ஷனுக்கு பக்கத்தில் ஒரு மாதிரி ஒயிட் பார் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் லைட்டாக மேலே இப்படி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெயின் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட்டாக அந்த ஒயிட் பாரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஸ்மூத்னஸ் கிடச்சிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அகெயின் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. கலர் அண்ட் லைட் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. கிரேடியன்ட் ஓவரில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கலர் 1 கலர் 2 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கலர் 1ல் பார்த்தீங்கன்னா ஒயிட் சூஸ் பண்ணிக்கோங்க. கலர் 2ல் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாக்கில் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லீனியர் ரேடியல் ஸ்வீப் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேடியலில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டு அது நார்மலில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளேயில் கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லுக்கு கிடச்சிருக்கும். உங்களுக்கு அப்படியே விக்னெட் ஆட் பண்ண மாதிரி இருக்கும். பட் உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய எஃபெக்ட்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கோம்.
ஸோ நம்ம கொஞ்சம் டார்க்காக இருக்குது அப்படின்னால வந்து பார்த்தீங்கன்னா அகைன் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷர் ஆர் காமா வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்போஷர் வந்து 0.44 வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம எடிட் வந்து பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கமாக வந்து நம்ம ஷேப்ஸ் ஆட் பண்ணி பண்ணுற மாதிரி இல்லாமல் நம்ம வந்துட்டு ஒரே இமேஜ்லேயே வந்து நம்ம எஃபெக்ட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாகவே வந்து கிடச்சிருக்கும். நீங்கள் வந்து வீடியோவில் வந்து ஆட் பண்ணி பாருங்கள். அவர் உங்களுக்கு வீடியோவில் வந்து இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணும்போது ஹேங் ஆகுது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேப்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பி பேக்ரவுண்ட் வந்து கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவோட அவுட்புட்டே வந்து உங்களுக்கு வேறு லெவலில் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஹோப் யூ லைக் திஸ் அண்ட் இஃப் யூ லைக் திஸ் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றின தாட்ஸை வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் டேப் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. பாய்.